மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உலகின் முதல் ஜல்லிக்கட்டு அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. அலங்காநல்லூர் வகுத்துமலை அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது உலகின் முதல் ஜல்லிக்கட்டு அரங்கம். ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி கீழக்கரையில் பிரம்மாண்டமாக கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 9 மாதங்களில் மதுரை நகருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் மகுடமாக அரண்மனை போல எழுந்தது ஜல்லிக்கட்டு அரங்கம். அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவில் 16 ஏக்கருக்கு எழுந்திருக்கிறது ஸ்டேடியம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து அரங்கத்தில் கீழக்கரை பெருமாள் கோவில் காளை, குட்டிமேக்கன்பட்டி, கோவிலூர் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. துள்ளி குதிச்சு சந்தோஷமா போதியா, உங்களுக்காண்டிதான் அந்த அரங்கம், உங்களுக்காக அந்த அரங்கம். இதோ முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, துள்ளி குதிச்சு சூப்பரா போகுது. ஐயோ அப்பா, மழைக்கால மச்சக்கால அருமையா போதியா, அழகுடா, அருமையான மாடு, அற்புதமடா, ரோஜாப்பு குலுங்க குலுங்க அருமையா போகுது. ஜல்லிக்கட்டு அரங்கம் 3 பிரதான வாயில்களை கொண்டுள்ளது. காளைகளை கட்டி வைப்பதற்கு இடம், அவைகளுக்கு தண்ணீர் வழங்கும் இடம், காளைகள் வரிசையாக வருவதற்கு வழி, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 50,000 லிட்டர் தண்ணீர் தொட்டி, அலுவலகம், காளைகள் வீரர்களுக்கு மருத்துவ வசதி, மியூசியம், பாதுகாப்பு லாக்கர்கள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. காளைகளுக்கு தீவனங்களும் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகளும் வைக்கப்பட்டிருந்தது. அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில நிமிடங்கள் போட்டியை கண்டு ரசித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தொடர்ச்சியாக அரங்கத்தில் காளைகள் துள்ளி குதிக்க அவைகளோடு மல்லு கட்டினர் காளையர்கள். அருமையான காளை, அருமையான வீரர் மொட்டை தம்பி அருமையா பிடிச்சுட்டாப்ல, சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு, தொட்டுப்பார் புகழ். இனி மாட்டோட ஓனர் ஒதுங்க. மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் புதூர் ஆண்டிச்சாமி கோயில் மாடுப்பா. புழுதி பறக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு தெரிக்க விடுறேன்றாப்ல, புடிச்சுப்பார், தொட்டுப்பார், அருமையான மாடு. ஐயோ அப்பா, என்னங்க இந்த போடு போடுது, தொட்டுப்பார், வீரரா காலன்னு பார்த்துடலாம், புடிச்சுப்பார், தொட்டுப்பார். போட்டியில் சிறப்பாக களம் கண்ட காளைகளுக்கும் காளையர்களுக்கும் தங்கம் வெள்ளி நாணயங்கள், அண்டா, சைக்கிள், பீரோ, ஃப்ரிட்ஜ், டிவி என பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. சிறந்த காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் தலா ஒரு மகேந்திரா தார் ஜீப், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. 2வது பரிசு பெறும் காளைக்கும் வீரருக்கும் தலா ஒரு பைக், 50,000 ரூபாய் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை கணேஷ் கருப்பையா காளைக்கு மகேந்திரா தார் ஜீப் மற்றும் தமிழக அரசு வழங்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. 10 காளைகளை அடக்கிய சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்ட பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தருக்கு ஜீப்பும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. திருச்சி அணைக்கரை வினோத் காளைக்கு 2வது பரிசாக பைக் ஒன்றும் 75,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரர்கள் பட்டியலில் தலா 6 மாடுகளை அடக்கிய சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன், விளாங்குடியைச் சேர்ந்த பரத்குமாருக்கு 2ஆம் பரிசு பகிர்ந்து வழங்கப்பட்டது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.